ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் 65 வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் மட்டும் இல்லைங்க, மஷ்ரூம் பேபிகார்னு நீங்கள் இது எதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடுங்க. இது சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா ஒட்டி வர மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணியை சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பன்னீரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காய விட்டுற வேண்டாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, கருகி போய்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு இது வெந்தாலே போதுங்க. அதிகமாக வேக வைக்க தேவையில்லை. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க, இல்லைனா கீரி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா அது எண்ணெயில் வெடித்து மேலே நம்மளுக்கு தெளிக்கும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக சிம்பிளாக பன்னீர் 65 வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பன்னீர் இல்லைனாலும் பரவாயில்ல, மஷ்ரூம் பேபிகார்ன் காலிஃப்ளவர் ப்ராக்கலின்னு நீங்கள் இதில் வேணால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.